ஓம் சாந்தி 12/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். உண்மையான வைஷ்ணவர்கள் உணவில் பத்தியம் கடைபிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருப்பார்கள். கேள்வி: எந்த அவகுணம் நற்குணமாக மாறிவிட்டால் கவலைகள், துன்பம் தூர விலகிவிடும்? பதில்: அனைத்தையும் விட மிக பெரிய அவகுணம் பற்றுதல் ஆகும். பற்றுதலின் காரணத்தினால் உறவினர்களின் நினைவு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. குரங்கின் உதாரணம் இருக்கிறது. ஒருவருடைய உறவினர் இறந்துவிட்டார் எனில் 12 மாதங்கள் வரை அவரையே நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றனர். நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. இதே போன்று தந்தையின் நினைவு வந்து கொண்டிருந்தால், இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் உங்களது கவலைகள் தூர விலகிவிடும். எவ்வாறு லௌகீக உறவுகளை நினைவு செய்கிறீர்களோ அதே போன்று தந்தையை நினைவு செய்தால் ஆஹா சௌபாகியம். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று தந்தை தினம் தினம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இன்று இதில் மற்றொன்றையும் சேர்க்கின்றார். நினைவு மட்டும் செய்யாமல் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பிதா பரமாத்மா சிவனை தான் இறை தந்தை என்றும் ஞானக்கடல் என்றும் கூறுகின்றோம். ஞானக்கடலாக இருப்பதால் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். இதை புரிய வைப்பதன் மூலம் சத்தியமான தந்தை இவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வர். நடைமுறை விஷயங்களை இவர்கள் கூறுகின்றனர். அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்கதியின் வள்ளலாகவும் இருக்கின்றார். மேலும் அவர் ஞானம் நிறைந்தவர் என்றும் கூறப்படுகின்றார். தந்தை, ஆசிரியர், பதீத்த பாவன், ஞானக்கடல். முதலில் தந்தையின் மகிமை செய்ய வேண்டும். அவர் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மாவும் சிவபாபாவின் படைப்பு ஆவார். மேலும் இப்பொழுது இது சங்கம யுகம். ராஜயோகத்தின் லட்சியம், குறிக்கோளும் இருக்கிறது. நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆக ஆசிரியர் என்பது நிரூபணம் ஆகின்றது. மேலும் இந்த படிப்பே புது உலகத்திற்காகத்தான். இங்கு அமர்ந்து கொண்டு இதை உறுதியாக்குங்கள், அதாவது பக்கா ஆக்குங்கள். நான் என்னென்ன புரிய வைக்க வேண்டும்? அது உள்ளுக்குள் தாரணை ஏற்பட வேண்டும். சிலருக்கு அதிகம் தாரணை ஏற்படுகிறது, சிலருக்கு குறைவாக ஏற்படுகிறது என்பதை அறிவீர்கள். இங்கும் யார் ஞானத்தில் தீவிர வேகத்தில் செல்கின்றார்களோ அவர்களுக்கு புகழ் ஏற்படுகிறது, பதவியும் உயர்வானதாகி விடுகிறது. பத்தியத்தை பற்றியும் பாபா கூறுகின்றார். நீங்கள் முழுமையான வைஷ்ணவர்களாக ஆகின்றீர்கள். வைஷ்ணவர்கள் என்றால் சைவமாக இருப்பார்கள். புலால் போன்றவைகளை சாப்பிடாதவர்கள். ஆனால் விகாரத்தில் செல்கின்றனர். பிறகு வைஷ்ணவர்களாக இருந்து என்ன பலன் இருக்கிறது? வைஷ்ணவ குலத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொள்கின்றனர். அதாவது புலால் போன்ற தமோகுண உணவுகளை சாப்பிடுவது கிடையாது. தமோகுண பொருட்கள் எது எது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். சிலர் நல்ல மனிதர்களாக இருக்கின்றனர். அவர்கள்தான் தர்ம சிந்தனை உடையவர்கள் அல்லது பக்தர் என்று கூறப்படுகின்றனர். சந்நியாசிகளை தூய்மையான ஆத்மாக்கள் என்று கூறுவர். மேலும் யார் தானம் போன்றவைகளை செய்கின்றார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மா என்று கூறுவர். இது மூலம் நிரூபணமாகிறது, ஆத்மாதான் தானம் புண்ணியம் செய்கின்றது. அதனால்தான் புண்ணிய ஆத்மா, தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகிறது.
ஆத்மாவில் எதுவும் ஒட்டாமல் இருப்பது கிடையாது. இவ்வாறு நல்ல நல்ல வார்த்தைகளை நினைவு செய்ய வேண்டும். சாதுக்களையும் மகாத்மா என்று கூறுகின்றனர். மகான் பரமாத்மா என்று கூறுவது கிடையாது. ஆக சர்வவியாபி என்று கூறுவது தவறாகி விடுகிறது. அனைவரும் ஆத்மாக்கள். யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. படிப்பறிவு உள்ளவர்கள் மரத்திலும் ஆத்மா இருப்பதாக நிரூபித்து கூறுகின்றனர். 84 லட்ச பிறப்பு இறப்பு இருக்கிறது எனில் அதிலும் ஆத்மா இருக்கிறது என்று கூறுகின்றனர். ஆத்மா இல்லையெனில் பிறகு எப்படி விருத்தியடையும்? மனித ஆத்மாக்கள் ஜடத்திற்கு செல்ல முடியாது. சாஸ்திரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். இந்திரபிரஸ்தத்தை, அதாவது பாண்டவர்கள் நகரத்தை ஏமாற்றியதால் கல் போன்று ஆகிவிட்டனர். இப்பொழுது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தேகத்தின் சம்பந்தங்களை விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். உங்களது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். துக்கதாமம் அசுத்தமான இடமாகும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் தூய்மையான இடங்களாகும். இதை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? சுகதாமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளின் முன் தலை வணங்குகின்றனர். பாரதத்தில் புது உலகில் தூய்மையான ஆத்மாக்கள் இருந்தனர், உயர்ந்த பதவியில் இருந்தனர் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகின்றது. என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை என்று இப்பொழுது பாடுகின்றனர். இப்படிதான் இருக்கின்றனர். எந்த குணங்களும் கிடையாது. மனிதர்களிடத்தில் பட்டுதலும் அதிகமாக இருக்கிறது. இறந்து போனவரையும் நினைவு செய்கின்றனர். இவர் எனது குழந்தை என்பது புத்தியில் வருகிறது. கணவன் அல்லது குழந்தை இறந்துவிட்டால் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். மனைவி 12 மாதங்கள் வரை அதிகமாக நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார். முகத்தை மூடி அழுது கொண்டே இருக்கின்றார். இதே போன்று முகத்தை மூடிக்கொண்டு இரவு பகல் நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் கவலைகள் தூர விலகிவிடும். தந்தை கூறுகின்றார், எவ்வாறு நீங்கள் கணவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வாறு என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். இப்படி செய்யுங்கள் என்று தந்தை யுக்திகளை கூறுகின்றார். இன்று இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது, இவ்வளவு லாபம் ஏற்பட்டது என்று வியாபாரிகள் தினமும் கணக்கு வழக்குகளை பார்க்கின்றனர். சிலர் மாதம் ஒருமுறை பார்க்கின்றனர். இங்கும் இது மிகவும் அவசியமாகும். தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் சௌபாகியசாலிகள், 1000 மடங்கு பாக்கியசாலிகள், கோடி மடங்கு பாக்கியசாலிகள், பல மடங்கு பாக்கியசாலிகள். எந்த குழந்தைகள் தங்களை சௌபாகியசாலிகள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவசியம் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பர். அவர்கள்தான் ரோஜா மலர்கள் ஆவார்கள். இதை சுருக்கமாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நறுமணம் உள்ள மலர்களாகத்தான் ஆக வேண்டும். முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். சந்நியாசிகள் யோகா என்ற வார்த்தையை கூறிவிட்டனர். என்னை நினைவு செய்யுங்கள் அல்லது என் நினைவு இருக்கிறதா என்று லௌகிக்க தந்தை கேட்க மாட்டார். தந்தைக்கு குழந்தை, குழந்தைக்கு தந்தையின் நினைவு இருக்கத்தான் செய்யும். இது சட்டமாகும். இங்கு கேட்க வேண்டி இருக்கிறது. ஏனெனில் மாயை மறக்க வைத்து விடுகின்றது. இங்கு வருகிறீர்கள், நான் தந்தையிடம் செல்கின்றேன் என்று புரிந்து கொள்கிறீர்கள். ஆக தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். அதனால்தான் தந்தை சித்திரங்களை உருவாக்குகின்றார். அதை கூடவே வைத்திருக்க வேண்டும். முதலில்
தந்தையின் மகிமையிலிருந்து ஆரம்பியுங்கள். இவர் நமது பாபா, அதாவது அனைவருக்கும் தந்தையாவார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லலாவார். ஞானக்கடலாவார். ஞானம் நிறைந்தவராவார். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் திரிகால தரிசிகளாக ஆகிவிடுகின்றோம். திரிகால தரிசிகளாக இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், இந்த லக்ஷ்மி நாராயணனும் திரிகால தரிசி கிடையாது. இவர் திரிகால தரிசியாக ஆகி என்ன செய்ய போகின்றார்? நீங்கள் ஆகிறீர்கள் மற்றும் ஆக்குகிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனிடம் ஞானம் இருந்தால் பரம்பரையாக நடைபெற்று வரும். இடையில் விநாசம் ஆகிவிடுகிறது. ஆகையினால் பரம்பரை என்று கூற முடியாது. ஆக குழந்தைகள் இந்த படிப்பை நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை சங்கமத்தில்தான் படிக்கிறீர்கள். நீங்கள் நினைவு செய்வது கிடையாது. தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள் எனில் மாயை அடி கொடுத்து விடுகிறது. 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகின்ற பொழுதுதான் விநாசத்திற்கான ஏற்பாடும் நடைபெறும். அவர்கள் விநாசத்திற்காக நீங்கள் அழிவற்ற பதவிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கான யுத்தம் நடைபெறவில்லை. கௌரவர்கள் மற்றும் யாதவர்களுக்கு நடைபெறுகிறது. நாடகப்படி பாகிஸ்தானும் உருவாகிவிட்டது. எப்பொழுது உங்களது பிறப்பு ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் அதுவும் ஆரம்பமானது. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் எனில் அனைத்தும் நடைமுறையில் ஏற்பட வேண்டுமல்லவா? இரத்த நதி ஓடும், பிறகுதான் நெய்யாறு ஓடும் என்று இங்குதான் கூறப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். இந்த இடத்தை கொடுத்து விடுங்கள், இல்லையென்றால் சண்டையிடுவோம். இந்த பாதையை கடக்க கூடாது. இது எமது பாதையாகும். அவர்கள் என்ன செய்ய முடியும்? படகு எப்படி செல்லும்? பிறகு கலந்துரையாடுகின்றனர். அவசியம் கருத்து கேட்கின்றனர். உதவிக்கான நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் அதை தங்களுக்குள்ளே அழித்து விடுவர். இங்கு உள்நாட்டு கலவரம் என்பது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, மிக மிக புத்திசாலியாக ஆகுங்கள். இங்கிருந்து வெளியில் வீட்டிற்கு சென்றதும் மறந்து விடாதீர்கள். இங்கு நீங்கள் வருமானம் சேமிப்பதற்காக வருகிறீர்கள். சிறிய சிறிய குழந்தைகளை அழைத்து வருகிறீர்கள் எனில் அவர்களது பந்தனத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. இங்கு ஞான கடலின் கடற்கரைக்கு வருகிறீர்கள். எந்த அளவு வருமானம் செய்வீர்களோ நல்லது ஆகும். இதில் ஈடுபட்டு விட வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தி எனும் பையை நிரப்பிக் கொள்வதற்காக தான் நீங்கள் வருகிறீர்கள். போலாநாத்தாக இருப்பவரே, புத்தி பையை நிரப்பிவிடுங்கள் என்று பாடுகிறீர்கள் அல்லவா? பையை நிரப்பிவிடுங்கள் என்று பக்தர்கள் சங்கர் முன் சென்று கூறுகின்றனர். அவர் சிவன் சங்கரை ஒன்று என்று நினைத்துவிட்டனர். சிவசங்கர் மகாதேவ் என்று கூறிவிடுகின்றனர். ஆக மகாதேவன் பெரியவராக ஆகிவிடுகின்றார். இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் படிப்பின் மூலம் விழிப்படைகின்றனர். நடத்தைகளும் நல்லதாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது நீங்கள் படிக்கிறீர்கள். யார் அனைவரையும் விட அதிகமாக படிக்கிறார்களோ மற்றும் கற்பிக்கின்றார்களோ அவர்களது நடத்தைகளும் நன்றாக இருக்கும். அனைவரின் நடத்தைகளை விட மிக நல்ல நடத்தை மம்மா பாபாவினுடையது.
என்று நீங்கள் கூறுவீர்கள். இவர் பெரிய தாயாக ஆகிவிடுகின்றார். இவருள் பிரவேசம் செய்து குழந்தைகளை படைக்கின்றார். தாய் தந்தை இணைந்து இருக்கின்றனர். எவ்வளவு குப்தமான விஷயமாகும். எவ்வாறு நீங்கள் படிக்கிறீர்களோ அதே போன்று மம்மாவும் படித்தார்கள். அவரை தத்தெடுத்தார். புத்திசாலியாக இருந்தார். அதனால்தான் நாடகப்படி சரஸ்வதி என்ற பெயர் பெற்றார். பிரம்மபுத்திரா நதி பெரிய நதியாகும். கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியில்தான் மேலா நடைபெறுகிறது. இவர் அதாவது பிரம்மா பெரிய நதியாக இருக்கின்றார். தாயாகவும் இருக்கின்றார் அல்லவா? இனிமையிலும் இனிய குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றார். குழந்தைகளாகிய உங்களைதான் தந்தை பார்க்கின்றார். அவர் யாரையும் நினைக்க மாட்டார். இவரது ஆத்மாவும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார், நாம் இருவரும் குழந்தைகளை பார்க்கின்றோம். ஆத்மாவாகிய நான் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடாது. ஆனால் தந்தையின் சகவாசத்தில், அதாவது சேர்க்கையில் இருப்பதன் மூலமாக நானும் அவ்வாறே பார்க்கின்றேன். தந்தையின் கூடவே இருக்கின்றேன் அல்லவா? அவரது குழந்தையாக இருப்பதால் கூடவே இருந்து பார்க்கின்றேன். நான் உலகத்திற்கு எஜமானனாகி சுற்றி வருகிறேன். நான் தான் செய்கின்றேன் என்பது போன்று உணர்கிறேன். நான் திருஷ்டி கொடுக்கின்றேன். தேக சகிதமாக அனைத்தும் மறக்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி குழந்தை மற்றும் தந்தை இருவரும் ஒன்று போல் ஆகிவிடுகிறோம். ஆக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மம்மா பாபா அனைவரையும் விட அதிகமாக சேவை செய்தனர். வீட்டிலும் தாய் தந்தை அதிகம் சேவை செய்வர் அல்லவா? சேவை செய்பவர்கள் பதவியும் அவசியம் உயர்ந்ததாக அடைவார்கள் எனில் பின்பற்ற வேண்டும் அல்லவா? தந்தை எவ்வாறு அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கின்றாரோ அவ்வாறு நீங்களும் பின்பற்றுங்கள். இதன் பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். வேறு யாரு கூறுவதையும் கேட்காதீர்கள். யாராவது ஏதாவது கூறினால் கேட்டும் கேட்காதது போல இருந்து விடுங்கள். நீங்கள் புன்முறுவல் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானாகவே குளிர்ந்து விடுவார்கள். யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அவர் மீது மலர் தூவுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். நீங்கள் அபகாரம் செய்கிறீர்கள், நாங்கள் உபகாரம் செய்கின்றோம் என்று கூறுங்கள். சுயம் தந்தை கூறுகின்றார், முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் எனக்கு அபகாரியாக இருக்கின்றனர். என்னை சர்வவியாபி என்று கூறி எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர். நான் அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றேன். குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள். நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது என்ன ஆகின்றோம் என்று நீங்கள் சிந்தியுங்கள். உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். நினைத்து கூட பார்க்கவில்லை. பலருக்கு வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. ஆனால் சாட்சாத்காரத்தினால் எதுவும் ஏற்பட்டு விடாது. சிறிது சிறிதாக மரம் விருத்தியடைந்து கொண்டே இருக்கும். புதிய தெய்வீக மரம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது அல்லவா? நமது தெய்வீக மலர்களின் தோட்டம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுகத்தில் தேவதைகள் தான் இருப்பார்கள். பிறகு சக்கரம் சுற்ற ஆரம்பித்துவிடும். 84 பிறவிகளும் அவர்கள்தான் எடுப்பார்கள். மற்ற ஆத்மாக்கள் எங்கிருந்து வருவார்கள்? நாடகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ யாரும் நடிப்பதிலிருந்து விடுபட முடியாது. இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கும். ஆத்மா ஒருபோதும் குறைவது கிடையாது, சிறிது பெரிதாக ஆவது கிடையாது. தந்தை வந்து இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே,
சுகம் கொடுப்பவர்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்று தாய் கூறுவார் அல்லவா? எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நினைவு யாத்திரை மிகவும் எளிதாகும். அந்த யாத்திரை பல பிறவிகளாக செய்து வந்தீர்கள். இருப்பினும் ஏணியில் இறங்கி பாவ ஆத்மாக்களாக ஆகிறீர்கள். இது ஆன்மீக யாத்திரை என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் இந்த மரண உலகத்திற்கு திரும்பி வரக்கூடாது. அந்த யாத்திரை முடிந்து திரும்பி வந்து விடுவர். பிறகு முன்பு போலவே ஆகிவிடுவர். நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்வர்க்கம் இருந்தது, மீண்டும் ஏற்படும். இந்த கால சக்கரம் சுற்றியே ஆக வேண்டும். உலகம் ஒன்றுதான், மற்றபடி நட்சத்திரங்களில் உலகம் கிடையாது. மேலே சென்று பார்ப்பதற்கு தலையை எவ்வளவு உடைத்துக் கொள்கின்றனர். தடையை உடைத்து உடைத்து மரணம் எதிரிலேயே வந்து விடுகிறது. இவை அனைத்தும் விஞ்ஞானமாகும். மேலே செல்வார்கள். பிறகு என்ன நடக்கும்? மரணம் எதிரில் இருக்கிறது. ஒரு புறம் மேலே சென்று தேடுகின்றார்கள், மற்றொரு புறம் மரணத்திற்காக அணுகுண்டுகளை தயார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்களின் புத்தி எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். யாரோ தூண்டுதல் கொடுப்பதாகவும் நினைத்துக் கொள்கின்றனர். உலக யுத்தம் அவசியம் ஏற்படும் என்று சுயம் கூறுகின்றனர். இது அதே மகாபாரத யுத்தமாகும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு தான் நன்மை செய்வீர்கள். குதாவின், அதாவது இறைவனின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பகவான் தனது குழந்தைகளாக ஆக்குகின்றார் எனில் நீங்கள் பகவான் பகவதியாக ஆகிவிடுகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணனை தேவி தேவதைகள் என்று கூறுகின்றனர் அல்லவா? கிருஷ்ணரை கடவுள் என்று கூறுகின்றனர். ராதையை அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது. சரஸ்வதிக்கு புகழ் இருக்கிறது, ராதைக்கு கிடையாது. பிறகு கலசத்தை லக்ஷ்மிக்கு காண்பிக்கின்றனர். இந்த தவறும் செய்துவிட்டனர். சரஸ்வதிக்கும் பல பெயர் வைத்துவிட்டனர். அது நீங்கள்தான். தேவிகளுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது என்றால் ஆத்மாக்களுக்கு பூஜை ஏற்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நல்லது, இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எவ்வாறு தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கின்றாரோ அதே போன்று தந்தையை பின்பற்ற வேண்டும். யார் என்ன பேசினாலும் கேட்டும் கேட்காதது போன்று இருந்துவிட வேண்டும். புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். இரண்டாவது, சுகமானவர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. புத்திசாலிகளாகி தனது பையை அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிறைத்துக் கொள்ள வேண்டும். வரதானம்: கடலுக்கு அடியில் சென்று அனுபவம் என்ற ரத்தினத்தை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. கடலுக்கு அடியில் சென்று அனுபவங்கள் என்ற ரத்தினங்களை பெறக்கூடிய சதா சக்திசாலியான ஆத்மாக்கள் ஆகுக. விளக்கம்: சக்திசாலி ஆத்மா ஆவதற்காக யோகத்தின் ஒவ்வொரு விஷயத்தினுடைய, ஒவ்வொரு சக்தியினுடைய மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களுடைய பயிற்சி செய்யுங்கள். பயிற்சியாளராக அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு முன்பாக எந்த விதமான தடையும் நிற்க முடியாது. ஆகையினால் பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்து விடுங்கள். இப்பொழுது வரை ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடலில்
மேலோட்டமாக அலைகளில் ஆடுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது கடலின் அடிக்கு செல்லுங்கள். அப்பொழுது அநேக விதமான விசித்திரமான அனுபவங்களின் ரத்தினங்களை அடைந்து சக்திசாலி ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: அசுத்தம்தான் விகாரம் என்ற பூதங்களை வரவேற்கின்றது. ஆகையினால் சங்கல்பங்களிலும் கூட சுத்தமானவர் ஆகுங்கள். அசுத்தம்தான் விகாரம் என்ற பூதங்களை வரவேற்கிறது. ஆகையினால் சங்கல்பங்களிலும் கூட சுத்தமானவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எவ்வாறு பிரம்மா பாபா விசேஷமாக சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் குழந்தைகளை வரவேற்றார், அதாவது படைப்பை படைத்தார். இந்த சங்கல்பத்தின் படைப்பு கூட குறைந்தது அல்ல. சிரேஷ்டமான சக்திசாலியான சங்கல்பங்களானது பிரேரணை கொடுத்து விதவிதமான தர்மங்களின் திரைகளில் இருந்து விலகி அருகாமையில் கொண்டு வந்தது. அவ்வாறு குழந்தைகளாகி நீங்கள் கூட சக்திசாலியான சிரேஷ்ட சங்கல்பதாரியாக ஆகுங்கள். தன்னுடைய சங்கல்பங்களின் சக்தியை அதிகம் செலவு செய்யாதீர்கள், வீணாக இழக்காதீர்கள். சிரேஷ்ட சங்கல்பத்தினால் பிராப்தியாகும் சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.